வணக்கம் மிஸ்டர் டிகேபி விலாக்ஸ். திருத்துறைப்பூண்டிலேருந்து மன்னார்குடிக்கு பைக்கில் கிளம்பிட்டோம். வாங்க போவோமா? மன்னார்குடி வந்தாச்சு. பைக்கை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே வண்டி எத்தனை மணிக்கு வருது ஏது என்னன்னு பார்த்தோம். நம்ம பொட்டி எங்கே இருக்குது? நம்ம பொட்டி வேறு S1 பொறுமையாக நடப்போம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம். செம்மொழி விரைவு வண்டி, நாம் இப்போ போகக்கூடிய வண்டியே இதுதான். 58 ஒரு சீட்டு விழுந்தது. இன்னொரு சீட்டு என்னென்னா 60, இன்னொன்று வந்து 62. அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் எழும்புனா கோயம்புத்தூர். நாங்கள் எல்லோரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு திரும்பவும் அதே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். மங்களூர் ட்ரெயின் எப்போ இருக்குது என்னென்னு பார்த்துட்டு அதில் டிக்கெட் எடுக்கணும். 6 மணிக்கு ட்ரெயின் கிளம்புது. ஸோ அதில் அன்ரிசர்வில் தான் டிக்கெட் எடுக்கணும். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வண்டி வந்து கிளம்ப போது அதுக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். சரி, கூட்டமே இல்லைன்னு. கோயம்புத்தூரில் கூட்டம் இல்லை, கோயம்புத்தூர் கிளம்புற அளவு கூட்டம் இல்லை. கடைசியில் எங்களுக்கு ஒரு சம்பவமானது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிது. மன்னார்குடி டு கோயம்புத்தூர் ஒரு ஆளுக்கு டிக்கெட் 235 ரூபா. இப்போ கோயம்புத்தூர் டு தலச்சேரி ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 120 ரூபா. கேரளாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலுக்கு தான் போகிறோம். இது வருடத்தில் 27 நாள் மட்டுமே நடக்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவலை தான் அட்டன் பண்ண போகிறோம். வாங்க போய் அட்டன் பண்ணுவோமா? அதுக்கு முன்னாடி நல்ல பசி, லைட்டாக ஒரு 2 சம்சாவை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருப்போம். மணி 10:15 ஆகுது. தலைச்சேரி வந்துட்டோம். அவ்வளோதான். அதால தலைச்சேரி வந்துட்டோம். வாங்க போவோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தலைச்சேரி பஸ் ஸ்டாண்டு ஒரு 800 மீட்டர் தான், நடந்து போகிற தூரம் தான். ஸோ நாங்கள் நடந்தே வந்துட்டோம். நல்ல பசி. பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் தெரிஞ்சது. போய் ஒரு பிரியாணி 2 புரோட்டா ஆர்டர் பண்ணோம். இதில் வந்து பஸ் ஏரியாச்சு. கோட்டியூருக்கு எல்லாம் உட்காந்தாச்சு. லாஸ்ட்டு சீட்டு தான் கிடச்சிச்சு. ஏறுறப்ப மழை இல்லை. கோட்டியூர் நெருங்க நெருங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஆமாம். வரிசையாக கடைங்க இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம அக்கரை கொட்டையூருக்கு போகிறோம். பாவலி ஆற்றங்கரையை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். இந்த ஆற்றுல தான் நம்ம குளிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறோம். குளிச்சுட்டு நம்ம வந்து பேக்கு செருப்பெல்லாம் வந்து இங்கே உள்ள லாக்கரில் வச்சுட்டு போய் சாமி பார்க்க போகிறோம். ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு வச்சுருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மழையும் விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருக்கா. அதனால் நான் போன வருஷம் இந்த கோவிலுக்கு வந்தேன். அப்போ இது மாதிரி செட்டெல்லாம் கிடையாது, கீழே தரையெல்லாம் கிடையாது. இப்போ பரவாயில்ல, கல்லெல்லாம் போட்டு தரை மாதிரி ரெடி பண்ணி செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மூலிகை தண்ணி அதே ஆள் போன வருஷம் யார் கொடுத்தாங்களோ அதே ஆள் தான் இந்த வருஷமும் கொடுத்தாங்க. வாங்கி மூலிகை தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக மூவ்மெண்ட் ஆனது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக நான் சாமி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆனது. போன வருஷம் வெயிலில் நிறைய நேரம் நிற்க வச்ச மாதிரி ஃபீல் ஆனது. இந்த வருஷம் பரவாயில்ல, சீக்கிரம் சாமிக்கிட்ட நெருங்கிட்டோம். சாமி பார்க்க போகிறோம். அங்கே வரிசையாக கீத்து கொட்டாய் இருக்குன்னு, அது ஒவ்வொரு கொட்டாயுமே அங்கே உள்ளவங்க தங்கியிருக்கிறாங்க. இந்த மெயின் நடுவில் உள்ள அந்த தண்ணியை சுற்றி நடுவில் உள்ள கொட்டாயில் தான் சாமி சுயம்புலிங்கமாக இருக்கும். இது ஒரு சிவன் கோவிலாகும். இன்னொரு கதை என்னென்னா, சதி தேவி தன்னை தானே எரித்து கொண்ட புனித தலமாகவும் இது கருதப்படுகிறது. புராண கதையில் இது தச்சன் யாகம் நடத்திய இடமாகவும் கருதப்படுகிறது. இந்த கோவில் 80 ஏக்கர் பரப்பளவில் காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு கோவில் அமைப்பாகவும் தெரியாது. இதை வந்து வைகாச மகா உற்சவம்னு சொல்லுவாங்க மக்கள் அனைவருமே. பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாவது இந்த கோவிலை வந்து பாருங்கள். வருடத்தில் 27 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும். அதாவது மேலேருந்து ஜூன் அளவு அந்த 27 நாட்கள் என்றைக்குன்னு பார்த்தா அன்றைக்கியில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இங்கே இருக்கிற சிவன் நமக்கு சுயம்புலிங்கமாக காட்சி தருவார். உண்மையிலே பார்த்தோன்னே மனசு திருப்தியாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்கவும் நல்லா இருக்கும். அந்த கோவிலை சுற்றி தண்ணி இருக்கும். அதில் நடக்கிறப்பே நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். இங்கே ரொம்ப சிறப்பு ரோகிணி ஆராதனையும் இளநீரில் அபிஷேகம் பண்ணுறது, இளநீர் வார்ப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வழியாக சாமியை பார்த்து முடித்தாச்சு. இக்கரை கோட்டையூர் போய் பார்ப்போமா? வாங்க. பாலம் நம்மளுக்காக இவ்வளோ பெருசாக நல்லா செமையாக செஞ்சுருக்காங்க. அந்த சைடு பாருங்களா மக்களை, நீங்களே பாருங்கள் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு. நடுவில் ஆற்றுல அப்படி குறுக்க புந்து போய்ட்டுருங்க. ஆற்றுல இப்போ தண்ணி அதிகமாக வந்துன்னா என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம்? இவங்களை வன்மையாக கண்டிக்க
இவங்க ஏதோ பண்ணட்டும், நாம் கிளம்புவோம். செருப்பு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அக்கரை கொட்டையூர் இக்கரை கொட்டையூர் 2 கோவிலுமே ஒரே கோவில் தான். ஒன்று திறக்கிறப்ப இன்னொன்று திறந்து இருக்காது. அக்கரை கொட்டையூரில் திறந்துருக்க 27 நாளுமே இக்கரை கொட்டையூரில் சாமியோட சன்னிதானம் திறந்துருக்காது. கோவில் திறந்துருக்கோம். வேணால் கோவிலை பார்த்துட்டு போகலாம். அப்படியே பொறுமையாக என்னென்ன கடை இருக்குதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். கடைங்க பரவாயில்ல தான். இது ஆக்சுவலாக இந்த திருவிழா ஃபங்க்ஷன் இல்லாதப்ப எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி வந்து பார்க்கணும். ಕೂಡ ನೀರಿಗೆ ಇಳಿವಾಗಿಲ್ಲಬೇಕು. ಇದು ಕ್ಷೇತ್ರದ இங்கேயும் நல்ல கூட்டம் தான். போன வருஷம் இந்த கோவிலுக்கு நான் வந்து பார்க்க முடியாமல் போச்சு. இந்த வருஷமாவது உள்ளே போய் பார்ப்போம்னு கூட்டத்தில் நான் போயிட்டுருக்கேன். நல்லா தான் இருந்தது கோவில் பார்க்க. எல்லோருமே இங்கே காசு போட்டாங்க. எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஒரு வழியாக சாமியை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து கண்ணூருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பஸ் ஸ்டாண்டு இருக்குது. இது மாதிரி வித்தியாசமான வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.